அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு நாட்டினுடைய சின்னமாக மதிக்கப்படும் அந்நாட்டின் கொடி அந்த நாட்டினுடைய பெருமையாகவே கருதப்படுகிறது. இன்றளவிலும் கூட உலகத் தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டு நடக்கக்கூடிய பெருங்கூட்டங்களிலே அதிலே அந்தந்த தலைவர்கள் எந்த நாட்டை முன்னிறுத்தி வந்திருக்கிறார்களோ அந்த நாட்டினுடைய கொடி மிகுந்த மரியாதையோடு அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருப்பதையும், பல நாடுகள் கூட்டமைப்பின் மூலமாக சந்திக்கும் காலத்திலே எல்லா நாட்டினுடைய கொடியும் ஒரே அளவில் உயர கட்டப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். தேசிய அளவை கடந்து உலக அளவிலே நடக்கக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளில் கூட அந்தந்த வீரர்கள் வீராங்கனைகள் எந்த நாட்டை அங்கே அவர்கள் அந்த நாட்டினுடைய பிரதிநிதியாக வருகிறார்களோ அந்த நாட்டினுடைய கொடியேற்றப்படுவதையும், அந்த விளையாட்டு போட்டிகள் தொடங்கும் காலத்திலே கொடியேற்றுவது என்பன போன்ற சின்னங்களின் மூலமாகவும் ஒரு நாட்டின் பெருமையாக அந்த கொடியை பார்க்கிறோம். இது பன்னெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய வழக்கம். போர் செய்து வாழ்ந்த குடிகள் அவர்கள் காலத்திலிருந்தே ஒவ்வொரு குழுவிற்குமான சின்னமாக, அவர்களுடைய அடையாளமாக ஒரு குறிப்பிட்ட நிறத்திலே வடிவமைக்கப்பட்ட உள்ளுரை பொருளோடு கூடிய கொடி ஒன்று காண்பிக்கப்படும். அந்த கொடியை பார்த்துவிட்டால் அங்கே இருப்பவர்கள் நம்மவர்கள், அது நம் நாட்டின் இடம், அதன் பற்றிய பெருமை எனக்கு என்றும் உண்டு, என் நாட்டின் பெருமைக்காக அந்த கொடியை நான் உயர்த்தி பிடித்து கொண்டாடுவேன் என்பன போன்ற ஒரு மனப்பான்மையை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு உண்டு. உதாரணத்திற்கு இந்தியாவிலே இன்றைக்கு நாம் மூவண்ண கொடியை இந்த நாட்டின் கொடியாக பார்க்கிறோம். அதிலே 3 நிறங்கள் ஒரே சீராக இடப்பட்டு ஒன்றன் கீழ் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நிறங்கள் இதையெல்லாம் குறித்து வருவதையும், தியாகம், அமைதி, வளமை முதலியவற்றை குறித்து வருவதையும், நடுவிலே இருக்கக்கூடிய அசோகருடைய அந்த சக்கரம் 24 குறிப்புகள் கொண்ட அந்த சக்கரம் எதை குறித்து வருகிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் எல்லோரும் அறிந்து வைத்துக்கொண்டு அதை நினைத்து பெருமையும் படுகிறோம். இப்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த நாட்டினுடைய கொடி அந்த நாட்டின் சின்னமாகவே கருதப்படுவதை பார்க்கிறோம். பண்டைய அரசுகள் கூட, சேர சோழ பாண்டியர்களுக்கு கூட அவர்களுக்கு என்று வழங்கப்பட்ட கொடி, அந்த கொடி இறக்கப்பட்டு விட்டால் அந்த இடத்திலே இனி அந்த நாட்டிற்கு, அந்த தலைவருக்கு அந்த இடத்தை பற்றிய கட்டுப்பாடு இல்லாமல் போனது என்று குறிப்பாகிறது. போர் செய்து வாழ்ந்த காலத்திலெல்லாம் கூட ஒரு நாட்டை சென்று கைப்பற்றி விட்டால் மாற்று அரசன் அந்த நாட்டின் கொடியை இறக்கிவிட்டு அவர்கள் நாட்டு கொடியை ஏற்றுவார்கள். மாற்று அரசனுடைய வீரர்கள் கூட இதை செய்வார்கள். அப்படி கொடிக்கம்பத்திலிருந்து அந்த கொடி இறக்கப்பட்டு விட்டாலோ அல்லது புதிதான ஒரு கொடி அங்கே கட்டப்பட்டு விட்டாலோ அப்போதே அரசன் தோற்றுவிட்டான் என்ற பொருளில்தான் பார்க்கப்படும். அதனால்தான் தேசிய அளவிலே முக்கியமான இடங்களில் கூட மிகுந்த பாதுகாப்போடு கூடி அந்த கொடியை பறக்க விட்டிருப்பார்கள். அதை அனுமதி இல்லாமல் யாரும் சென்று தொட்டுவிடவோ ஏற்றவோ இறக்கவோ முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட தனியே சில பகுதிகள் வகுக்கப்பட்டு இந்திய மூவண்ணக் கொடியை என்ன மாதிரியான காலங்களில் ஏற்றுவது, இறக்குவது, எந்த கட்டிடங்களின் மேலே அவசியமாக அந்த கொடி பறக்கப்படவிட வேண்டும், மக்கள் அந்த கொடியை எப்படி நடைமுறையிலே கையாள வேண்டும், அதை எந்தெந்த காலத்தில் எப்படி வணங்க வேண்டும் என்பது வரையிலும் கூட இதற்கென்று வகுக்கப்பட்ட விதிகள் அதேபோல் மற்றைய நாடுகளுக்கும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை தூரத்திற்கு கொடியினுடைய சிறப்பை கூறுவதற்கு காரணம், இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் அந்த கொடியின் பெருமையை காத்தபடியே உயிர் நீத்த கொடிக்காத்த குமரன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றித்தான் பேச இருக்கிறோம். சொல்லப்போனால் வாழ்ந்தது இவர் 32 வயது காலம்தான் வாழ்ந்தார். 1904ஆம் ஆண்டு இன்றைய ஈரோடு நகரத்தை அடுத்திருக்கும் சென்னிமலை என்ற ஊரிலே பிறந்தார். பாரம்பரியமான நெசவுத் தொழில் செய்யும் குடும்பத்திலே நாச்சிமுத்து முதலியாருக்கும் கருப்பாயி அம்மையாருக்கும் மகனாக பிறந்த குமரனார் சிறு வயதிலேயே தேசிய விடுதலை குறித்த எண்ணங்களால் ஈர்க்கப்பட்டார். இவருடைய சிறப்பு 28 வயதிற்கு உள்ளாகவே சிறிய அளவில் அந்த பகுதியிலே, கொங்கு நாட்டு பகுதியிலே இளைஞர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி தேசபந்து இளைஞர்கள் இயக்கம் என்ற ஒன்றை, ஒரு அமைப்பை தோற்றுவித்தார். அந்த அமைப்பின் மூலமாக அந்த பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அந்த நிகழ்ச்சியின் மூலமாக இளைஞர்களுக்கு, குறிப்பாக சிறியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தேசிய உணர்வை ஊட்டுவதிலும் சுதந்திரம் அடைவதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் சிந்திக்கும்படியாக செயலாற்றி வந்தார்கள். இவர்கள் எடுத்த முன்மாதிரியான நிகழ்ச்சிகளெல்லாம் அந்த பிரதேசத்தில் இன்னும் கிளைகளாக வளர்ந்து அந்த பகுதியிலே இன்னும் அநேகம் பேர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கான எண்ணத்தை பொதுமக்களிடையே ஊட்டத் துவங்கினார்கள். அதை கூட சொல்லித்தான் தெரிவிக்க வேண்டுமா என்றால், ஆம்,
சில நூற்றாண்டுகளாக இங்கே நிலவி வந்த சமூக பாரம்பரிய பண்பாட்டு மாற்றங்களாலும் மக்கள் மேல்நாட்டு பண்பாட்டிற்கு அவர்கள் அதன்பால் ஈர்க்கப்பட்டு ஒரு விதத்தில் நம்மை விடவும் அந்த கலாச்சாரம் இன்னும் சிறந்ததாக இருக்கிறதே என்ற எண்ணத்தோடு அதன்பால் ஈர்க்கப்பட்டு அந்த நிலைக்கு தங்களை தாங்களே மாற்றி வந்தார்கள். இது ஆபத்தான சூழலிலே போய் முடிந்துவிடும். ஆங்கிலேயர்கள் நாம் அவர்களுக்கு அடிமையாக இருப்பதை விரும்பியே அடிமை செய்கிறோம் என்ற எண்ணத்திற்கு வந்து விடுவார்கள் என்றும், மக்களும் அதை சகஜ நிலையாக ஏற்றுக்கொண்டு, பெரும்பான்மை மக்களும் அதை சகஜ நிலையாக ஏற்றுக்கொண்டு தங்கள் அளவிலே அடிமை செய்வதே வாழ்க்கையின் முறை என்று மாறிவிடுவார்களோ என்ற அபாயம். அந்த நேரத்தில்தான் இந்திய தேசமெங்கிலும் இருந்து பல்வேறு தலைவர்கள் அந்தந்த பிராந்தியத்திலே அந்தந்த மக்களுக்கு எப்படி சொன்னால் விளங்குமோ அதுபோலே அவரவர்களுடைய மொழியிலே பேசியும் எழுதியும் பாடல்கள் பாடியுமாக இப்படி பல்வேறு முறைகளில் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தையும் மக்கள் அதன் மூலமாக அடையக்கூடிய மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வந்தார்கள். அதுபோன்ற ஒரு இயக்கமாகத்தான் கொங்கு பகுதியிலே தேசபந்து, அதாவது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் உறவினர்களாக அறியப்பட வேண்டும், இந்தியர்கள் எல்லோரும் இந்திய தாயின் புதல்வர்களாக கருதி நாம் எல்லோரும் உறவினர்களாக இருந்து கொண்டு ஒன்றுபட்டால்தான் இங்கே வாழ்க்கை உண்டு என்ற எண்ணம் இது ஏற்பட வேண்டும் என்றால் பேசக்கூடிய மொழி, பிறந்த குலம், இதனால் ஏற்படக்கூடிய வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியன் என்ற ஒரு உணர்வோடு எல்லோரும் ஒருங்கிணைந்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டால்தான் இங்கே சுதந்திரம் சாத்தியமாகும். அது இல்லாமல் தனித்தனியே நம்முடைய அளவில் பிரிந்து கிடந்தால் இங்கே இந்தியர் என்ற அளவிலே அந்த ஒற்றை குடைக்கீழ் நாம் எல்லோரும் அணிதிரளாமல் போனால் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாத அந்த பலகீனத்தையே ஆங்கிலேயர் தமக்கான முதலீடாக கொண்டு இங்கே நம்மை அடிமைப்படுத்துவார்கள், நாட்டின் வளங்களை எல்லாம் சுரண்டிச் செல்வார்கள் என்று கருதி மக்களை ஒன்றிணைக்கும் விதமாக தேசபந்து என்ற அளவில், பந்துக்கள் என்றால் உறவினர்கள், நாம் எல்லோரும் இந்தியர்களாக உறவினர்களாக அறிந்து கொள்ள வேண்டும், இந்த தேசத்திலே யாரும் தனித்தனியே பிரிந்தவர்கள் கிடையாது, எல்லோரும் உறவினர்கள் என்ற அளவில் அப்படி ஒரு ஒற்றுமைக்கான எண்ணத்தை மக்களிடையே பரப்பி அதன் மூலமாக மக்களை சுதந்திர போராட்டத்தின் பக்கம் திசை திருப்பி அவர்களை அதையே இலக்காக கொண்டு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் விதமாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தேசபந்து இளைஞர்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை தோற்றுவித்து அந்த இயக்கத்தின் மூலமாக பல்வேறு கூட்டங்கள் நடத்தியும் அதிலே பேசியும் ஊர்கோலமாக நடந்து சென்றும் மக்களிடையே தேசிய உணர்வை பரப்பி வந்தார்கள். அப்படி செய்யப்படும் ஊர்வலங்கள், பேச்சுகளிலே இந்தியாவினுடைய சின்னமாக ஒரு கொடியை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தது காலம் அது. அந்த கொடியை எங்கே தூக்கி பிடித்தாலும் இந்தியர்கள் அதன்பால் ஈர்க்கப்பட்டு, ஆஹா, இதுதான் என் தாய்நாடு, இதனுடைய சின்னம்தான் என்னுடையதாகிறது, இது எதை வலியுறுத்தி வருகிறதோ, பல ஆயிரம் ஆண்டு பாரம்பரியத்தை வலியுறுத்தி அந்த கொடி வருகிறதென்றால் இதை பார்த்த மாத்திரத்தில் எனக்கான தனித்துவமான ஒரு அடையாளம் அதிலே இருப்பதை நான் கண்டுவிட்டேன், இதுதான் உண்மையில் ஆனந்தத்தை கொடுக்கிறது என்ற எண்ணத்தோடு இன்றும் கூட வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று மற்றைய மொழி, மற்றைய பண்பாட்டினர்களோடு நாம் கலந்து பரிமாறினாலும் கூட நம் நாட்டை சேர்ந்தவர்கள், நம் தாய்மொழியை பேசுபவர்கள் யாரையாவது பார்த்தால் நம்மையும் மீறி அவர்கள் பால் நம்முடைய கவனம் செல்லுகிறதல்லவா? அதுதான் இங்கேயே பிறந்து இங்கேயே இருந்தவர்களுக்கு இது என் அடையாளம் என்று காண்பித்து கொள்ளும் முறை. அதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு நாட்டிற்கும் கொடி, சின்னம் முதலியவைகள் அந்தந்த நாடு பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மக்களிடையே அவர்களை ஒன்று திரட்டும் விதமான முயற்சிகளில் ஈடுபடுகிறது. அதனால்தான் ஆங்கிலேயர்கள் இங்கே இந்திய நாட்டிற்கு என்று தனியே கொடியே கிடையாது, நீங்கள் எல்லோரும் தனித்தனியே சிற்றரசர்களாலே ஆளப்பட்டவர்கள், நீங்கள் எல்லோரும் தனித்துவமானவர்கள், உங்களுக்குள் ஒற்றுமை என்ற ஒன்று கிடையாது என்பதையே வலியுறுத்தி வந்தார்கள். தனித்தனியே இருந்த அரசுகள் எல்லாம் அவர்களுக்கான சின்னங்களையும் அவர்களுக்கான கொடியையும் பயன்படுத்தி கொள்ள அனுமதி அளித்த ஆங்கிலேய அரசு இந்திய கொடி என்ற பேச்சை எடுத்தாலே அதை ஏதோ சட்டத்திட்டத்திற்கு புறம்பானவர்கள் செய்யும் செயல் போலே அதை காண்பித்து கொடுத்து அதை அடக்குமுறையின் மூலமாக அது தலையெடுக்காதபடிக்கு பார்த்து கொண்டார்கள். இதை அறிந்து கொண்ட தேசத் தலைவர்கள் அதனால்தான் எல்லோரையும் ஒருங்கிணைக்கும் விதமாக மூவண்ணக் கொடியை, முதலில் தோன்றிய கொடியிலிருந்து இன்றைக்கு நாம் பயன்படுத்தி வரும் இந்திய தேசிய கொடி பல்வேறு மாற்றங்களை அடைந்திருந்தாலும் பெரும்பான்மை காலத்தில் இந்த மூவண்ணம் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் கொடி இங்கே வடிவமைக்கப்பட்டு அதுதான் நம்மால் இன்று வரையிலும் கூட சிறிய மாற்றங்களோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதையே இந்திய கொடியாக நாம் அறிவித்தும் வணங்கியும் துதித்து வருகிறோம். அந்த நிலையில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் ஒற்றை கொடி என்ற ஒரு அமைப்பு வந்துவிட்டால் இதிலே அத்தனை பேரும்
இவர்கள் மொழி இனம் இதன் காரணமாக பிரிந்திருந்தால் மட்டும்தான் அது நமக்கு பலமாக அமையும். இவர்கள் இந்தியன் என்ற உணர்வோடு ஒன்று திரண்டு விட்டால் அது நமக்கே பாதகமாய் போய்விடும் என்று பயந்தார்கள். அதனால் இந்த மூவண்ண கொடி என்ற ஒரு கொடியை இங்கே பயன்படுத்துவதற்கு ஒரே விதத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆங்கிலேய அரசினாலே. எங்காவது மூவண்ண கொடியை பற்றிய பேச்சோ அதனுடைய சிறப்புகளை எழுதியோ அந்த கொடியை காண்பித்தோ அதை ஏற்றியோ அதன் மூலமாக மக்களை திரட்டும் முயற்சி ஏற்பட்டால் அதை ஆங்கிலேய அரசு சட்டங்களுக்கு புறம்பான செயலாக அறிவித்து அதிலே ஈடுபடுபவர்களை குற்றவாளிகளாக அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்து கொடுந்தண்டனையும் கொடுத்து வந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலநிலையில்தான் திருப்பூர் நகரத்திலே ஒரு பேரணியை குமரனார் அவருடைய தேசபந்து இளைஞர்கள் அமைப்பின் மூலமாக ஏற்படுத்தி இருந்தார். 1931 2ஆம் ஆண்டுகளில் நடந்த அந்த கூட்டத்தில் இவர் தன் கையிலே மூவண்ண கொடியை ஏந்தி கொண்டு ஒரு பெரிய அணியை திரட்டி அதன் மூலமாக திருப்பூரில் இருக்கும் நொய்யல் நதி கரையிலே ஊர்கோலமாக போகத் துவங்கினார். அங்கே வந்தே மாதரம் போன்ற கோஷங்களும் தாய்மண்ணினுடைய சிறப்புகளை உணர்த்தக்கூடிய பாடல்களும் பாரத அன்னையின் பெருமையை பேசக்கூடிய சொல்லாட்சிகளுமாக அங்கே நடந்து வந்த அந்த பேரணியை பார்த்த ஆங்கிலேயர்கள், இது வளம் பெற்று வந்தால், இது இப்படியே வளர்ந்து கொண்டே வந்தால் இது நம்முடைய ஆட்சிக்கு பாதகமாய் போய்விடும் என்று அஞ்சி அங்கே இருந்த காவல்துறையினரை வைத்து அந்த கூட்டத்தை தடியடி நடத்தி கலைந்து போகும்படியாக செய்தார்கள். பெரிய அளவிலான அணிதான் என்றாலும் காவலர்கள் இவர்கள் அமைதியாக சென்ற ஊர்வலத்தில் நடுவே புகுந்து கையிலே கொண்டிருந்த ஆயுதங்கள் மூலமாக அவர்களை அடித்து அந்த அணி வகுப்பை கலைத்து தள்ளினார்கள். அதிலே முதல் நிலையிலேயே கொடியை ஏந்தி கொண்டு கோஷமிட்டபடி நடந்து வந்த குமரனாருக்கு நிறையவே அடி விழுந்தது. பலத்த அடி, அதிலும் அவர் தலையிலே அடிக்கப்பட்டு கீழே விழுந்து உயிருக்கு போராடும் நிலைக்கு வந்தார். அந்த நிலையிலும் கூட உணர்வு என்ற ஒன்று அடங்கும் வரையிலும் தன் தாய்நாட்டின் கொடியாக கருதிய மூவண்ண கொடி தன்னோடு சேர்ந்து சரிந்து விடாதபடி அதை தூக்கி பிடித்த நிலையிலேயே விழுந்தார். கொடியானது கீழே பூமியில் பட்டுவிட்டால், இன்றைய நிலைக்கு அப்படி யாராவது அதிலே ஈடுபட்டால் அது தண்டனைக்குரிய குற்றம். தேசிய கொடியை அவமதிப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது. அந்த காலத்தில் இந்த கொடியை பயன்படுத்துவதே கூடாது என்ற நிலையிலும் கூட தான் சரிந்து விழுந்த காலத்திலும் தன் உணர்வு அடங்கும் வரையிலும் தாய்க்கொடியான அந்த தேசிய கொடி கீழே விழாமல் தூக்கி பிடித்தபடியே தன் உயிரை துறந்தார். அங்கேயே உயிர் துறந்தார் என்றும் சில நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு இறந்தார் என்றும் கூறப்படுகிறது. எப்படி போனாலும் உணர்வற்று விழுந்த நிலையிலும் தாய்க்கொடியை, தேசிய கொடியை தூக்கி பிடித்த நிலையிலேயே உயிர் துறந்ததாலே அவரை கொடிக்காத்த குமரன் என்று சிறப்பு பெயரோடே அழைத்து வருகிறோம். இவருடைய வரலாறு என்பது பெரிய அளவில் ஆவணப்படுத்தப்படாமல் போனாலும் இவர் பிறந்தார், இந்த அளவிலே ஒரு தேசிய உணர்வோடு வளர்ந்தார். 28 வயது முடிந்த போதே இப்படி ஒரு பேரணியிலே கலந்து கொண்டு உயிர் துறந்தார் என்ற அளவில் ஒற்றை வரியில் முடிந்து போனாலும் இவர் செய்த அந்த தியாகமும் இறக்கும் தருவாயிலும் கொடியை தூக்கி பிடித்தபடியே இறந்த அந்த செய்தியும் இன்று வரையிலும் மக்களுள்ளே தேசிய உணர்வை நன்கு தட்டி எழுப்பி அவர்களை இந்தியன் என்று பெருமைப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு இட்டுச் செல்வது என்பதில் உண்மை. அந்த அளவில் கொடியை காத்து அதன் மூலமாக தாய்மண்ணின் சிறப்பை சாகந்தருவாயிலும் தூக்கி பிடித்த நிலையில் இருந்த கொடிக்காத்த குமரனுடைய சிறப்பை கொண்டாடி 2004ஆம் ஆண்டு அவருடைய பிறந்த நூற்றாண்டு வருடத்தில், அந்த வருடம் அவர் பெயரிலே சிறப்புப்படுத்தும் விடமாக ஒரு தபால் தலை வெளியிடப்பட்டது. இன்று வரையிலும் திருப்பூர் நகரத்தின் முக்கிய பகுதியாக குமரனாருக்கு எழுப்பப்பட்டிருக்கும் கூடிய அந்த சிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சதுக்கமும் கொண்டாடப்படுகிறது. கொடிக்காத்த குமரனுடைய சிறப்பை சிந்தித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.